ஜெபத்தோடு இந்த ஆராதனை துவங்குவோம். தேங்க்யூ லார்ட். பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே இயேசுவே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். We have very limited time to come together in your presence. அவ்வப்போது கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரத்தை நன்று நாங்கள் பயன்படுத்தி உம்மை நோக்கி பார்க்க, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மிடத்தில் வேண்டுதல் செய்ய, உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்கள் எல்லாரையும் தாங்கட்டும். வெற்றியோடு எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி வந்திருக்கீங்க? என்னோடய வாழ்க்கையில் பல காரியங்களை நான் ஆண்டவரை நம்பி தான் இருக்கேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லிடுங்களேன். ஆமென். தாவீது சங்கீதத்தில் 118 அதிகாரம் 8 வசனத்தில் சொல்லும்போது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம், அவரை நம்பியவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அவரை நம்பி வந்த 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை அவர் சொஸ்தமாக்கினார். இன்னும் சொல்லப்போனால் அவரை நம்பி அவருடைய வஸ்திர தொங்கலை தொட்ட பெரும்பாடுள்ள ஸ்திரியை அவர் சொஸ்தமாக்கினார். இன்னும் சொல்லப்போனால் அவரை நம்பி சத்தமிட்டு கூப்பிட்ட பர்த்திமேயு குருடனை அவர் பார்வையடைய செய்தார். பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது அவரை நம்பி காத்திருந்த தானியேலையும் அவர் கைவிடலை. அவரை நம்பி அக்கினி சூளையில் நின்ற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவையும் அவர் கைவிடலை. ஹல்லேலூயா. இவர்களை எல்லாம் கைவிடாத தெய்வம் உங்களையும் என்னையும் அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்ல போனால் ஆபிரகாமை நம்பிய ஆகாருக்கு கிடைத்தது ஒரு பாட்டில் தண்ணி தாங்க. ஆண்டவரை நம்பி வனாந்தரத்தில் பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று சொன்னபோது, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் கொடுத்ததோ நீரூற்றையே கொடுத்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்வீங்களா? சேர்ந்து நம்ம ஆராதிக்கலாம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை, உம்முடைய தயவு என்னை கைவிடலை என்று சொல்லி உற்சாகம் நாம் பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலாம், உம் தயை என்னை கைவிடலாம். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். நான் உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலாம், உம் தயை என்னை கைவிடலாம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலாம், உம் தயை என்னை கைவிடலாம். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர்.
பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். எல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். நான் உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலாம். உந்தைய என்னை கைவிடலாம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலாம். உந்தைய என்னை கைவிடலாம். கரங்களை தட்டுவோமா? எத்தனை பேர் தாவீதை போல துதிப்பீங்க? இக்கட்டு நேரத்துல நம்மை விடுவித்த தேவனை ஒரு முழு மனதோடு தாவீதை போல துதிப்பீங்களா? கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். தலைக்கு மேல கரங்களை தட்டலாமா? இன்னைக்கு நாம நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஏனென்றால் அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்தவர். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கரங்களை தட்டி பாடுமே. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை. என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை கரங்களை வச்சு சொல்லுமா? கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம்,
அவர் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, என் இன்ப துன்ப நேரம் நான் இயேசுவையே சார்ந்திருப்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் நான் ஆண்டவர் பேரில் நம்பிக்கை இருப்பதை நான் நம்பிடும் தெய்வம் என்றுமே நான் அவரை நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே இயேசுராஜனே, தேற்றி என்னை தாங்கிடுமே. கரங்களை உயர்த்தி, தேவனே இயேசுராஜனே, தேற்றி என்னை தாங்கிடுமே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இவரே நல்ல நேசர் இயேசுவே, என்றும் தாங்கி நடத்துவார். இவரே நல்ல நேசர் என்றுமே என்னை தாங்கி நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்முடைய வல்லமையை எங்கள் சபை நடுவே ஊற்றுங்க. உம்முடைய கிருபையால் எங்களை தாங்கி வழிநடத்துங்க. எங்களுடைய நம்பிக்கை உங்கள் பேரில் இருப்பதாக. நீங்களே தாங்கி வழிநடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எழுந்து நிற்போமா? ஷால் வி ஸ்டாண்ட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ்? சில நிமிடங்கள் எழுந்து நாம் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு.
ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சேர்ந்து கரங்களை தட்டி எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தலைக்கு மேல தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். உடைய கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. அல்லேலூயா. வெற்றி உண்டு, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை,
அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். சேர்ந்து நாம் அந்த பாடலை பாடுவோம். நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய், இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். உற்சாகமா கரங்களை தட்டி சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர்
நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவல் அவர், நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், எங்கள் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நல்லா உற்சாகமா தலைக்கு மேல 1 2 3. தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில். கமான், கரங்களை உயர்த்தி. என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில். வலது கை மேல உயர்த்தி சொல்லுமா. கடலாம் துன்ப தாவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்ப தாவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தானிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், எங்கள் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில்
காலமெல்லாம், என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் எஸ் அவர் பாதத்தில். நீரே என் தஞ்சம், கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள்தோறும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். கரங்களை உயர்த்தி 3 முறை, எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நல்ல கரங்களை மேல உயர்த்தி, சிரசு உயர்த்தி, எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் yes. என்னதான் நேர்ந்தாலும் நான் சோர்ந்திட மாட்டேன். என்னதான் நேர்ந்தாலும் நான் பாடுவதை நிறுத்த மாட்டேன். என்னதான் நேர்ந்தாலும் என் ஆண்டவரை ஆராதிப்பதை நான் நிறுத்த மாட்டேன். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தெய்வம் கைவிடவே மாட்டார். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. Surely don't lose your confidence. Don't cast away your confidence, because my God will complete what he began. அவர் எதை துவங்கினாரோ அதை முடிப்பார். சேர்ந்து அந்த பாடலை பாடுவோம். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தெய்வம் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தட்டோமா கரங்களை. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும்
கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தெய்வம் சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தெய்வம் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தெய்வம் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. 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 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தெய்வம் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தெய்வம் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தெய்வம் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தெய்வம். சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. 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 இரண்டு கரங்களை மேல உயர்த்தி தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம் என்று நாம் தேவனை தேடி ஆராதித்து அவருடைய வார்த்தைக்கு செல்வோம். பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உன் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உன் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். வானமுமது சிம்ஹாசனம், பூமியுமது பாத
பாதஸ்தலம் பணிந்து துணிந்து தொழுகிறோம். கனிந்தமை கண் பாருமே, பணிந்து குனிந்து தொழுகிறோம். கனிந்தமை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். ரோஜா லிலி புஷ்பம் சாந்தம் சொரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம் சாந்தம் சொரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராய் கனிவரை தொழுகிறோம். ஆயிரம் பேரிலும் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் கண்மலையாம் தெய்வம் நீர் என்னையே மறந்தீ. எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ. என் தஞ்சமே நீ, என் அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காத்தீ. தஞ்சமே நீ, என் அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பீ. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பீ. உம்மேல் தாகம் கொண்டவர்களாய் வறண்டு போன வனாந்திரம் தண்ணீர் தடாகங்களுக்காய் ஏங்குவது போல் உம் சமூகத்தில் வந்து நாங்கள் ஏங்கி காத்து நிற்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவே நன்றி. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். எத்தனை பேர் கரம் உயர்த்தி? வில் க்ளோஸ். ரெண்டு கரங்களை உயர்த்தி தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றுவேன். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று ஊற்றுமையா வல்லமாயை ஊற்றுமையா வல்லமாயை. தாகத்தோடு காத்து நிற்கிறே, தாகத்தோடு காத்து நிற்கிறே. நான் தாகத்தோடு காத்து நிற்கிறே.
மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகத்தோடு காத்து நிற்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகத்தோடு காத்து நிற்கிறேன். கரங்களை உயர்த்தி ஊற்றுமையா, ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஒன்று கரங்களை மேல உயர்த்தி, என் இதயம் மானானந்த நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா உமக்காக வாஞ்சிக்கிறது. அப்பா, எங்கள் இதயத்தின் ஏக்கங்களுக்கு நீர் ஒருவர்தான் பதில். Come, fill our hearts with your love today. Thank you, Lord. நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஊற்றுமையா உங்க கிருபையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காக்க, ரெண்டு கரங்களை வெத்தி 3 முறை. நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். இயேசு ராஜா, உங்க மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, உறைவிடமே,
ஆராதனை உமக்கே. மறைவிடம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஏக்கமாய் ஆராதனை உமக்கு. ஆராதனை 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 அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கு. பரிகாரியே இயேசுவே ஆராதனை உமக்கு. கரங்களை உயர்த்தி ஏக குரலா ஏக்கமாய் ஆராதனை ஆராதனை அப்பா இயேசுவே உங்களுக்குத்தான். என் அப்பா அப்பா ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. ராஜா உம்மை துதித்து துதித்து மகிழ்ந்திருப்பே. எஸ் Come on, கரங்களை உயர்த்தி சிந்தைகளை ஏகப்படுத்தி Come, let's worship Him. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பேன். கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய் ஆராதனை ஆராதனை என் அப்பா அப்பா என் அப்பா அப்பா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா என் மறைவிடமே உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே Come on, one more time. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இதயத்தின் ஆழத்திலிருந்து என் மறைவிடமே என் உறைவிடமே என் மறைவிடமே என் உறைவிடமே என் ஆராதனை தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். தன்
தாகமா ஏங்கினே. அப்படி அமரணும், அவருடைய பிரசன்னத்தில் மெல்ல அமருங்கள். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ. தண்ணீரில்லா நிலம் போல தாகமா ஏங்கினே. எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ப்ளீஸ் பி சீட்டட். ஆண்டவரை ஆராதிப்பது எவ்வளோ சந்தோஷமே. வெரி ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் யூ. எல்லாருக்காகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் எல்லோரையும் கர்த்தர் நலமாகவே வைத்திருக்கிறார். பக்கத்தில் ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, நான் நல்லா தான் இருக்கேன் சொல். சொன்ன மூஞ்சி பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தெரியல. இன்னும் நல்லா சொல்ல, அழுத்தி சொல்லுங்க, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க, போன முறை என்னை பார்த்ததை விட இந்த முறை இன்னும் நல்லா இருக்கேன். ஆல்ரைட், தேங்க்யூ. இந்த நாட்களில் கர்த்தருடைய நாமத்தை நேரலையிலும் நேராக சபையிலும் ஆன்லைனிலும் உங்களை சந்திக்கிற வாய்ப்புக்காக நன்றி. இந்த ஆன்லைன் சர்வீசஸை நீங்கள் நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கீங்க. நிறைய பேர் உலகத்தின் பல பங்குகளில், சிலர், எல்லாரும் சொல்ல முடியாது, சிலர் பார்த்துவிட்டு இந்த செய்திகள் இந்த 8 மாதத்தில் எங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருந்தது. நிறைய இன்னும் சொல்லப்போனால் நூற்றுக்கணக்கான இமெயில் எனக்கு வந்தது. நாங்கள் சாட்சிகளை சொல்லி பீத்திக்கிற சபை கிடையாது, சொல்லுவதில்லை. ஆனால் இந்த செய்தி நிறைய பேரை இந்த காலகட்டத்தில் தூக்கி நிறுத்தி அழகு பார்த்திருக்கின்றன. எங்கள் ஏக்கமெல்லாம், எங்கள் சபையினுடைய ஏக்கமெல்லாம் நொந்து நொடிஞ்சு இல்லாத போனவர்களெல்லாம் வாழ வேண்டும் என்பதான் எங்கள் ஏக்கம். அப்படிப்பட்ட நிறைய பேர் தான் இந்த சபைக்கு வந்திருக்காங்க. இன்னும் ஒரு வாழ்வில்லைன்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு பிரகாசிச்சுட்டாங்க. இன்னும் நிற்க வச்சு சாட்சி சொல்ல முடியும். அப்புறம் எங்கள் ஐயா பிரசங்கம் பண்ணார், இந்த ஐயா வேலையே வேணாம். அதனால் நாங்கள் அந்த சாட்சிகளை அனுமதிப்பதில்லை. ஆனாலும் இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய பேருக்கு நம்முடைய செய்திகள் பிரயோஜனமாக இருந்தது. குறிப்பாக நிறைய பேர் ரெகுலர் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. தென்காசி பக்கத்தில் அங்கே ஒரு அம்மையார் அவர்கள், நல்ல குடும்பத்தார், ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தை நடத்துகிறார்கள். பிள்ளைங்கள்லாம் இங்கிலாண்டில் இருக்காங்க. ஒரு சர்வீஸ் இது வரைக்கும் இந்த 8 மாதத்தில் ஒரு சர்வீஸ் கூட மிஸ் பண்ணல. அந்த ஒவ்வொரு சர்வீஸையும் முடித்த உடனே இப்போ எனக்கு என்னென்னா, திரும்ப இந்த செய்தியை நான் பிரசங்கம் பண்ணேன்னா அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் போதும். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் க்ளீனாக எழுதி இவ்வளோ அதை திரும்பி எனக்கு அனுப்புவாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ உயரத்தில் இருக்கிறவர்கள் கூட நம்முடைய செய்திகளை அவ்வளோ தெளிவாக கேட்டு அதை நோட்ஸ் பண்ணி அதனுடைய ஃபீட்பேக் அன்னைக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இப்படி நிறைய பேர் சும்மா ஏதோ ஒன்று கேட்டுட்டு இந்த தித்து குரூப்பில் இல்லாமல் வசனத்தையும் வெளிப்பாடுகளையும் கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் இந்த காலத்தில் நம் பக்கம் கொண்டு வந்ததற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். பாலின் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். குடும்பத்திற்கும் அவருங்க சந்ததிகளுக்கு நன்றி சொல்கிறேன். அவர்கள் இந்த ஊழியத்தின் மேல் காட்டின நிறைவு. நடுவில் ஒரு நாள் சபை திறந்துச்சுன்னு அவங்க சபைக்கு ஓடி போய் இந்த செய்தியை பற்றி சாட்சி சொல்லிட்டு ஓடி வந்துட்டாங்க. ஒரு சொல்ல மாட்டீங்களா? அவ்வளோ சந்தோஷமாக இருந்தவர் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம், த புக் ஆஃப் ரோமன்ஸ். எத்தனை பேர் பைபிள் படிச்சுட்டு இருக்கீங்க? வாழ்க்கையை கற்றுக்கொண்டிருக்கீங்க, ஞானத்தை கற்றுக்கொள்கிறீர்கள். இன்னும் நம்ம தேவனை அறிந்து கொள்ளுகிறோம். இந்த பைபிளினுடைய வசனங்கள், அதனுடைய மொழிகள், அதனுடைய எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்செடுப்பதற்கும் அதை வார வாரம் கற்றுக்கொள்கிற ஏக்கம் என்னன்னா, இன்னும் நம்ம அவரை அறியணும். அவர் அறிவது மட்டுமல்ல, நாம் அவரை போல மாறணும் என்ற இயக்கத்தால் தான் இதை செய்கிறோமே தவிர வேற எதற்காகவும் இல்லை. ஸோ அல்டிமேட்லி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு நான் அவரை போல், அவர் சாயலாக நான் மாற வேண்டும் என்ற ஏக்கத்தோடு தான் நம்ம இந்த செய்திகளெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதில் ஜெபம் பல பங்குகள் உண்டு. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பக்கத்தில் ஒருத்தர் பக்கமாக திரும்பி சொல்லுங்கள், நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன் சொல்லுங்களேன். அது இங்கிலீஷில் ஒரே வேர்டில் சொன்னால் ஐ எம் எ சாம்பியன் அர்த்தம். நான் ஒரு வெற்றி வீரர், நான் ஜெயம் கொள்ளுகிறவன், நான் மேற்கொள்ளுகிறவனாக இருக்கிறேன் என்று அர்த்தமாகும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய
நான் ஒரு செலக்ட் பண்ணி வாசித்துறேன், ஃபுல்லாக வாசித்து நேரம் எடுக்கல. 28ஆம் வசனத்தை வாசிப்போம். 28. And we know that all things, நான் இங்கிலீஷில் சொல்லும் போதும் அதில் ஆழங்கள் இருக்கனால தான் இங்கிலீஷில் படிக்கிறேன். We know all things work together for good to those who love God, to those who are called according to his purposes. 28. அதுக்கப்புறம் கீழே வரும்போது 31லேருந்து கடைசி வரைக்கும் படிச்சிடறேன். 31லேருந்து கடைசி. What then shall we say to these things? If God is for us, who can be against us? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நம்ம எதிர்த்து நிற்பவன் யார்? He did not spare his own son but delivered it up for us all. How shall he not with him also freely give us all things? அப்புறம் who shall bring a charge against God's elect? It is God who justifies. 34ல் 35. who, இது ரொம்ப முக்கியம். who shall separate? எல்லாம் சொல்லுங்க, separate. who shall separate us from the love of Christ? Shall tribulation or distress or persecution or famine or nakedness or peril or sword? One more time I want to read it. Who? எல்லாம் சொல்லுங்க, who shall separate us from the love of Christ? அப்படின்னு சொல்லிட்டு who என்று சொல்லிட்டு கீழே what will separate me என்பதை எடுத்து சொல்றார். Shall it be tribulation or distress or persecution or famine or nakedness or peril or sword? அப்படின்னு சொல்லிட்டு 36ல் as it is written, for your sake we are all killed all day long, we are accounted as sheep for the slaughter. 37ஆம் வசனம். yet, இதெல்லாம் எனக்கு அகைன்ஸ்டா இருந்தாலும், yet, ஆனாலும், in all these things we are more than conquerors. இந்த முன்னாடி சொன்ன பட்டியலில் இருக்கக்கூடிய நெருக்கங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் இருந்தாலும், who will separate me, என்னை யார் பிரிப்பார்கள் என்று சொல்லிட்டு ஒரு பட்டியலை கொடுத்துட்டு கீழே சொல்றாரு, இதெல்லாம் இருந்தாலும் நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். கூர்ந்து கவனிக்கணும். நீங்க ரொம்ப சுருக்கமா பேசுறேன், ஆழமா பேசுறேன், லிசன் பண்ணுங்க. 38ஆம் வசனம். for I am persuaded. இப்போ சொல்றாரு, நான் ஒன்றை நிச்சயித்திருக்கிறேன். I am persuaded. எனக்கு ஃபுல்லா கன்வின்ஸ் ஆயிடுச்சு. என்னவென்றால், neither death nor life nor angels nor principalities nor powers nor things present, நிகழ்காலத்தில் இருக்கிறதா இருந்தாலும் வருங்காலத்தில் இருக்கிறதா இருந்தாலும் என்று சொல்லிவிட்டு, nor height nor depth nor created things shall be able to separate us from what? From the love of God. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்கவே முடியாது, which is in Christ Jesus our Lord. Amen. Hallelujah. கர்த்தர் பெரியவர். சந்தோஷமா ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். இப்படி சொல்ல போற முடிவில் நீங்க தாங்க ஜெயிப்பீங்க. விளையாட்டு முடியும் போது நீங்க தான் ஜெயிப்பீங்க. முதல் ரவுண்ட்ல தோத்திருக்கலாம், அதனால 10வது ரவுண்ட்ல கர்த்தர் உங்களை முடிக்க வைப்பார். லாஸ்ட் பெல் அடிக்கும், கிளாஸ் ரூம் முடியும், ஆனா நீங்க தான் முடிப்பீர்கள். இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்ல போறீங்க. ஆமே, நீங்க சும்மா முடிக்கிறவங்கள நல்லா முடிப்பீங்க. ஏன்னா நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒரு சாம்பியன் ஸ்டாண்டிங் கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்பதை பவுல் ஆழமாக பேசுகிறார். we will win and we will win big. so பவுல் இங்கே ஒரு profound proclamation, ஒரு மிக ஆழமான அறிக்கையை செய்கிறார். முதல் 8 அதிகாரங்கள் ரோமருக்கு எழுதும்போது டாக்டரின் பேசுகிறார். முதல் 8 அதிகாரம். பின்பு டியூட்டி சொல்லுகிறார். அதனூடே அவர் பேசும்போது இந்த செக்ஷன்ல அவர் சொல்றார், we are more than conquerors. நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். காரணம் நம்பர் 1 இப்படி நினைக்கிறேன். ஒன்று, தேவன் எப்போதும் என்னோடு இருக்கிறார். 7 பேருக்கு தான் அது ஆமேன் இருந்துச்சு, மற்றவங்க கூட அவர் இல்லை போல் இருக்கு. இன்னொரு முறை எத்தனை சொல்ல முடியும், தேவ பிரசன்னம் என் கூடவே இருக்கிறது. நம்பர் 1, because his presence is always with me. அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் என்னோடு கூடவே இருக்கின்றன. அழகா சொல்றார் 8ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தில், all these things work together. 28 ரோமர் 8:28, all things, and we know that all things work together for good to those who love God. இங்கிலீஷ் பைபிள்லே அதை பார்த்தீங்கன்னா ஒன்று புரியும். சொல்றார் all things will work என்றார். திங்ஸ் எல்லாம் சொல்லுங்க, திங்ஸ், அப்புறம் ஒர்க்கு ஃபார் மை குட் அப்படின்னு. ஓகே, ஷார்ட்டாக சொல்லிட்டேன். திங்ஸ் ஒர்க்கு. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், திங்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும்?
திங்குக்கு உயிர் இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திங்குக்கு வில் இல்லை, ஒரு திங்குக்கு எதையும் சாதிக்கக்கூடிய பலன் இல்லை. ஸோ திங்ஸ் என்ற வேர்டு யூஸ் பண்றாரு. திங்ஸ் ஆனால் அது ஒர்க் பண்ணுன்றாரு. தே cannot ஒர்க். நான் சில டிரான்ஸ்லேஷனை ரெஃபர் பண்ணி பார்த்தேன், இந்த திங்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் எனக்கு சாதகமா. அப்போ NIV பார்த்தேன். இஃப் யூ ரீட் இட் இன் NIV, அவர் அதை தெளிவுபடுத்துகிறார். NIV டிரான்ஸ்லேஷன்ல அதே வேர்ஸை அவர் தெளிவுபடுத்துகிறார். and we know that all things அவர் எழுதல. NIV டிரான்ஸ்லேட் பண்ணும்போது all things என்று சொல்லாமல் in all things அப்படின்ட்டார். ஆமென். அந்த இன் என்ற வேர்டு வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாமே எனக்கு சாதகமாய் செயல்படும் என்று அங்க சொல்லல, எல்லாவற்றிலும் அவர் அதை எனக்கு சாதகமாய் பயன்படுத்திடுவார். ஆமா, என் ஆண்டவர் என் கூட இருக்கார் என்ற நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்கீங்கன்னா, ஒன் மோர் டைம் புரியாதவங்களுக்கு, திங்ஸ் இருக்கு, ஆனா திங்ஸ் எப்படி ஒர்க் பண்ண முடியும்? திங்ஸுக்கு உயிர் இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை. ஆமா, அது திங் தான். ஆனா அந்த திங், அந்த பிரச்சனை, அந்த பர்சிக்யூஷன், வாட் எவர் இட் இஸ், அந்த சூழ்நிலைகள் எனக்கு எப்படி சாதகமாய் செயல்பட முடியும் என்று அங்கே எழுதப்பட்டாலும், பின்பு நான் டிரான்ஸ்லேஷன் ரெஃபர் பண்ணும்போது சிலர் அதை இப்படி அழுத்தி சொல்றார்கள், திங்ஸ் எனக்கு ஒர்க் ஆகாது, பட் இன் ஆல் திங்ஸ், அந்த திங்ஸுக்குள்ள, அந்த திங்ஸினூட எனக்கு ஒருவர் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், அவர் பிரசன்னம் என் கூட இருக்கு, அவர் கிரியை செய்கிறார். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருப்பதினால், 7 பேர் மற்றவங்களாம் காணும், இன்னொரு நம்ம ஆண்டவர் என் கூட இருப்பதினால், இப்ப 15 பேர், இன்னும் கொஞ்சம். ஆண்டவர் என்னோடு இருப்பதினால் என் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா திங்ஸையும் பிளெண்ட் பண்ணி, மிக்ஸ் பண்ணி, மேட்ச் பண்ணி, இருக்கீங்களா? பிளெண்ட் பண்ணி, மிக்ஸ் பண்ணி, மேட்ச் பண்ணி, உருட்டி, கலக்கி, கவுத்து போட்டு, உருட்டி, பெரட்டி, ஆனா கடைசியில உங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் நிறுத்துவார். Hallelujah. So all the elements of our life, என் வாழ்க்கையில வரக்கூடிய வாழ்க்கையின் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்து உங்களுக்குள் இருக்கின்ற ஜெயம் கொள்ளுகிறவனை வெளியே கொண்டு வரதான் இந்த உபத்திரவங்கள் பயன்படுமே தவிர, அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சகலத்திலும் அவர் கிரியை செய்து அதை உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றி விட. புரிஞ்சவங்க தான் ஆமென் சொல்லலாம். எங்க அம்மா கேக் செய்வா அப்படின்னு வச்சுங்களேன், அந்த கிச்சன் ஃபுல்லா மாவு இருக்கும், உப்பு இருக்கும், ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை இருக்கும், ஒரு பாத்திரத்தில் 20 முட்டை அடிச்சு வச்சிருப்பா, ஈஸ்ட் இருக்கும், அப்புறம் என்னென்னமோ இருக்குங்க. இதெல்லாம் தனித்தனியா இருக்கும்போது எங்க அம்மா வெளியே போகும்போது நாங்க போய் கை விட்டு நக்கி பார்த்தோன்னு வைங்களேன், உப்பு உப்பா இருக்கும், சர்க்கரை சர்க்கரையா இருக்கும், முட்டை பே அப்படி இருக்கும். ஒன்னொன்னு ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். அது சாப்பிடுவதற்கு இனிமையாய் இருக்காது, டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். ஆனா எங்க அம்மா எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி, மிக்ஸ் பண்ணி, மேட்ச் பண்ணி, கலக்கி, உருட்டி, பெசஞ்சு, அழுத்தி, மோல்டில் வச்சு, நெருப்புல வச்சு, அக்கினியில போய் அது வெளியே வரும்போது அது ஒரு பவுண்டு கேக்குங்க. அது ஒரு துண்டு தின்னவன பார்த்தாவே வாயில தண்ணி வரும். அப்படின்னா இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எங்க அம்மா பிளெண்ட் பண்ணி, மிக்ஸ் பண்ணி, மேட்ச் பண்ணி, யாருக்காவது புரியுங்களா வசனத்தை உங்களுக்கு சொல்றேன், மேட்ச் பண்ணி அதை எல்லாத்தையும் புட் டுகெதர் பண்ணி. அப்படின்னா என்ன பாஸ்டர்? எங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சவால்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், உபத்திரவங்கள், புறக்கணிப்புகள், ஏமாற்றங்கள், சோர்வுகள், களைப்புகள், ஏங்க யாருமே இல்லையா, ஏமாற்றங்கள், இதை எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்து in all these things he will blend, he will mix, he will match. எதற்காக? முடிவில் எனக்குள் இருக்கின்ற ஜெயம் கொள்ளுகிறவனை வெளியே கொண்டு வருவதற்காக, கிறிஸ்துவின் மகத்துவத்தை கிறிஸ்துவின் சாயலுக்குள் என டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு சாம்பியனாக உருவாக்குவதற்கு இவை எல்லாவற்றையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். இன்னைக்கு சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை கர்த்தர் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நிறுத்துவார். அதற்காக தான் இந்த துன்பங்களை எல்லாம் கர்த்தர் பயன்படுத்துகிறார். சொல்ல மாட்டீங்களா? ஒன்று, அவர் உங்க கூடவே இருக்கிறார். இன்னொரு முறை திரும்பி சொல்லுங்க, அவர் என் கூடவே இருக்கிறார். 2 31 வசனத்தில் இப்படி சொல்றாரு, கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் எங்களை எதிர்த்து நிற்பவன். அது வல்லமையை குறிக்குதா இல்லையா? எத்தனை பேருக்கு சொல்ல முடியாது? அது வல்லமைக்கு கர்த்தர் எங்க கூட இருக்கிறார், இருக்காரா இல்லையா? அதுதான் முதல்ல பிரசன்னம். அவர் பிரசன்னம் என் கூட இருக்குங்க. அந்த நம்பிக்கை உள்ளவங்க இந்த ஆமீன்லாம் வேணாங்க எழுதிட்டு இருந்தா இடது கையில தேவன் என் கூட இருக்கிறார்.
If God is for me, His presence, அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் என் கூட இருக்கு. 2, அவர் என் கூட இருப்பாரேயானால் என்னை எதிர்த்து நிற்பவன். அப்படின்னு அது என்ன காட்டுகிறது? வல்லமை தானே காட்டுகிறது, பவர் காட்டுகிறது. இன்னைக்கு உங்க கரங்களை உயர்த்தும் போது உங்களை பார்த்து சொல்றேன், அவர் உங்க கூட இருப்பது மட்டுமல்ல, அவர் உங்க கூட வல்லமை மிக்கவராய் இருக்கிறார். இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். His power is with me because of God's power. ஆமென். அவர் என்னோடு இருக்கிறாரு. அவர் என்னோடு இருந்து அவருடைய வல்லமை கிரியை செய்யும் போது குமாரனின் சாயலுக்கு தான் என்னை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களை கர்த்தர் ரட்சித்தது. பாவம், நான் பரலோகத்தில் ரொம்ப தனிமையில் இருக்கேன், அதனால நீங்க கொஞ்சம் பேர் அங்க வாங்கன்னு உங்களை கூப்பிடுறதுக்காக அல்ல, உங்களை ரட்சித்தது. நான் நம்புகிறேன், உங்களை ரட்சித்தது இந்த பூமியில இன்னும் நீங்க வாழப்பேன். சீக்கிரம்லாம் நீங்க உங்களை விடமாட்டார் ஆண்டவர். கொரோனால உங்களை சாவடி விட மாட்டார். நீங்க இன்னும் வாழ்ந்து 80-100 வயசு இங்கிருந்து பைபிளை படிச்சு இன்னும் பல உபத்திரவங்களை சந்தித்து அந்த பிரசன்னம் உங்க கூட இருந்து அப்படி வல்லமை கிரியை செய்து உங்களை வணைந்து உங்களை பிளெண்ட் பண்ணி உங்களை மிக்ஸ் பண்ணி உங்களை மேட்ச் பண்ணி உங்களை உருவாக்கி தன் குமாரனின் சாயல்ல உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இந்த பூமியில் நிறுத்தி ஒரு அலையில சொல்ல அப்படி நான் மாறுவேன் சொல்றவங்களா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? So he is conforming us to the image of his son. ஆமென். அப்படி வல்லமை என்னில் கிரியை செய்கிறது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நம்மை எதிர்த்து நிற்பவன். சோ அவருடைய பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் இணைந்து உங்களில் செய்கிற கிரியைகள், அவர் உங்களை யாராக உருவாக்க நினைக்கிறாரோ அவராக உங்களை உருவாக்க தான் இந்த பாதையில் உங்களை நடத்துகிறாரே தவிர இது ஒன்றும் உங்களுக்கு தீமை செய்யாது என்று பவுல் சொல்றார். அன்றியும் உடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி சொல்லலான்னு பார்த்தேன், ஒரு மிகப்பெரிய மார்பிள் ஸ்டோன் பாறைக்கல் மாதிரி எடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய சிற்பி, ஆர்கிடெக்ட், ஸ்கல்ப்டர், செதுக்கக்கூடியவர் கிட்ட கொண்டு போய் தங்கள் வேலைக்காரர்கள் இறக்கி வச்சுட்டு சொல்றாங்க, ஐயா இதுதான் கல்லியா எங்களுக்கு கிடைச்சது, நீங்க பயங்கரமான ஸ்கல்ப்டர், என்ன செய்ய போறீங்க, உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு. அவர் சுத்தி 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 இப்படி சொன்னா முடிஞ்சிட நேரம் நீங்க போயிடலாம். அந்த கல்லை சுத்தி 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 ரொம்ப நேரம் சுத்தி வந்த பின்னாடி இப்படி சொன்னாரு, மிகப்பெரிய ஒரு அழகான பலமிக்க திடகாத்திரமான ஒரு வெண்குதிரையை பார்க்கிறேன்ட்டார். எதுல? அந்த கல்லுல. அப்படின்னா வெண்குதிரை பார்க்குறீங்க, அப்போ எப்படி நீங்கள் செய்வீங்கன்னு கேட்டார். நான் என் சுத்தியலையும் என் ஒளியும் எடுத்து இந்த வெண்குதிரை அல்லாத எதெல்லாம் இருக்கோ அதை செதுக்க தொடங்குவேன். புரியல நான் சொன்ன வார்த்தை, நீங்கள் கவனிக்கணும். இந்த வெண்குதிரை அல்லாமல் இந்த கல்லா இருக்கக்கூடிய எல்லா பங்கையும் நான் செதுக்குவேன், நான் இடிப்பேன், நான் உடைப்பேன், நான் பிளெண்ட் பண்ணுவேன், நான் மிக்ஸ் பண்ணுவேன். எது வரைக்கும் உடைப்பேன்னா குதிரை அல்லாததெல்லாம் உடைப்பேன். எது வரைக்கும் குதிரை அல்லாததை உடைப்பேன்? குதிரை ஆகிற வரைக்கும் உடைப்பேன். வளர்ற விசுவாசி யாரா இருந்தா ஒரு ஆமென் சொல்லு. அப்ப நம்ம துன்பங்களை கண்டு கொஞ்சம் பயந்தாலும் நீங்க சோரக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே நமக்கு சாதகமாக தான் கர்த்தர் பயன்படுத்தி உங்களை ஜெயம் கொள்ளுகிற ஸ்டாலியான் ஹார்ஸாக உங்களை செதுக்கலாம் உருவாக்குனா நீங்க கர்த்தருக்குள்ள நிலைக்கணுங்க, வசனத்துல நிக்கணுங்க, பரிசுத்தத்துல நிக்கணுங்க, இடப்புறம் வலப்புறம் சாயாம நிக்கணுங்க. ஏன்னா அவர் செதுக்குவதே உங்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவதற்காக தான். இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். So he chips away everything that does not look like a horse. இப்படி சொல்லிட்டே இருக்கணும், நீங்க ஒரு ஆமென் சொல்லிட்டே வாங்கல. He keeps on chipping and chipping and chipping and sedifying and sedifying everything that is not a horse. குதிரை அல்லாத எல்லாத்தையும் செதுக்கி குதிரை வரும் வரைக்கும் அவர் செதுக்கல் நிற்காது. எதுவுமே நம்புறீங்க? உங்களை சாயலாய் மாற்றுவார். நீங்க அவரை போல மாறுவீங்க, அவருடைய சாயல்ல நீங்க வருவீங்க, வித்தியாசமா நீங்க இருப்பீங்க. இந்த உபத்திரவம் உங்களை செதுக்குகிறது, இந்த கஷ்டம் உங்களை செதுக்குகிறது, இந்த கன்ஃபியூஷன் உங்களை செதுக்குகிறது, இன்னைக்கு வந்த சில எதிர்ப்புகள் உங்களை செதுக்குகிறது. இந்த துரைத்தனம், இந்த போராட்டம், இந்த 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 கஷ்டங்கள், இந்த தோல்விகள், இந்த வீழ்ச்சிகள் எல்லாமே ஒரு சிப்பிங். அந்த நம்மால் சிப்பிங் தொடங்கினா அப்படியே சோர்ந்து கவுந்து மூஞ்சியெல்லாம் வாடி, அப்படின்னா இதோட சபைக்கும் வரமாட்டேன், இருக்கும் வரமாட்டேன். அப்போதாங்க நிற்கணும் நீங்க. ஏன்னா நான் சொல்றேன் கேளுங்க, நான் இந்த செய்தி முடிக்கும் போது நீங்க புரிஞ்சுப்பீங்க. All this is done for only one reason, to conform you to his son's image. அவர் ஏதோ ஒன்று நினைக்கிறார் உன்னை பத்தி, அந்த நினைச்சவராய் உன்னை உருவாக்க. ஒன்று, அவர் பிரசன்னம் உங்க கூட இருக்கு. ரெண்டு, அவருடைய வல்லமை உங்க கூட இருக்கு. மூன்றாவது சொல்லி நான் முடிச்சிடறேன். இப்படி சொல்றார்,
who can separate me? எல்லாம் சொல்லுங்க, who can separate me from the love of God? தேவன் என் மேல வச்சிருக்கிற அன்பிலிருந்து என்னை யார் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வாட்டு லிஸ்ட் கொடுக்கிறார். ஆமென். அது இது துரைத்தனம், உயர்காலம், வருங்காலம், நிகழ்காலம். அப்போ ரெண்டு வார்த்தை. மூன்றாவது வார்த்தை, ஒன், ஹிஸ் பிரசன்ஸ் இஸ் வித் மீ. டூ, his power is with me. and number 3, who can separate அப்படின்னா my protection is with you. நான் உங்களை பாதுகாப்பேன்றார். அதுதானே பவுல் சொல்றாரு. இப்படி சொல்றாரு. I am persuaded. முதல்ல சொல்ற, என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உயர்வோ தாழ்வோ துரைத்தனமோ வருங்காலம் நிகழ்காலம் சொல்லிட்டு I am persuaded அப்படின்றார். நான் ஒன்றை நிச்சயித்திருக்கிறேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே. சும்மா இதை வீராப்பா சொல்லிட்டு போயிடும். அதுக்கு என்ன அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களா உங்களை கர்த்தர் நிறுத்தி ஆகணும். நீங்க தேவ சாயல் சாம்பியனா உங்களை நிறுத்தி ஆகணும். சோ என்னை யார் பிரிக்க முடியும் என்று கேட்டுட்டு, கேள்வி கேட்டுட்டு, நத்திங் என்னை பிரிக்க முடியும் அப்படின்றார். என்னை ஒன்றும் பிரிக்க முடியாது என்று சொல்லிட்டு என்ன தெரியுமா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்போ இந்த வாட்டுக்கு பின்னாடி இந்த லிஸ்ட் கொடுத்தாரே, துரைத்தனம், பட்டயம், பட்டினி, பசி, நிகழ்காலம், வருங்காலம், தூதரோ துரைத்தனமோ, அந்த லிஸ்ட் கொடுத்தாரே, அந்த லிஸ்டுக்கு பின்னாடி, அந்த வாட்டுக்கு பின்னாடி ஒரு ஹூ இருக்கிறார். எதற்காக? உங்களை பாதுகாக்க. நீங்க புரிஞ்சுக்கலாமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எப்படி சொல்றார் பவுலினுடைய ஆழம் பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று ஹூ கேட்டுட்டு அந்த வாட் லிஸ்ட் கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? அந்த வாட்டுக்கு பின்னாடி ஒரு ஹூ இருக்கிறார். கரங்களை உயர்த்த மாட்டீங்களா? உங்க வாழ்க்கையில வரக்கூடிய சோதனை எதுவா இருந்தாலும் அந்த சோதனைக்கு பின்னாடி உங்களை கைவிடாம ஜெயம் கொள்ளுகிறவராய் நிறுத்துகிற ஒருவர் உங்க கூடவே இருக்கிறார். Protection of God. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய ஒன்னா பிரிச்சு பிரசங்கம் பண்ணலாம், நமக்கு நேரம் இல்ல. எப்படி சொல்ற, neither present, ரெண்டு வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். neither present nor things to come அப்படின்றார். நிகழ்காலத்தில் நடக்கிறவர்களா இருந்தாலும் வருங்காலத்தில் நடக்கிறவர்களா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கவே. அப்படின்னா என்ன பாஷா? ரொம்ப நல்ல கேளு. இன்னைக்கு நீ போற கஷ்டமா இருந்தாலும், நாளைக்கு வரப்போகிற கஷ்டமா இருந்தாலும், நான் கூட தான் இருப்பேன், உன்னை நான் கைவிடவே மாட்டேன். இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரு அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, நத்திங் நவ் நத்திங் லேட்டர். இன்னைக்கு நடக்கிற என் வாழ்க்கையில் இருக்கிறதும் இனி நடக்க போகிறதும் என்னை பிரிக்க முடியாது. ஏன்னா அவருடைய பாதுகாப்பு இந்த வாட்டுக்கு பின்னாடி ஒரு ஹூ இருக்கார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ இன்னைக்கு என்னை டிஸ்கரேஜ் பண்ற விஷயம், இன்னைக்கு என்னை சோர்வடைய செய்கிற விஷயங்கள், இது எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. ஏன்னா இது நல்லா கேட்கணும். ஆமென் சொல்லணும், ஆமென் சொல்லணும். இந்த வாட்டை விட அவருடைய லவ் ரொம்ப பெருசு. இந்த பிரச்சனைகளை விட பாதுகாக்கிறவருடைய அன்பு ரொம்ப பெருசுங்க. அதான் அவர் சொல்றார், who can separate me from the love of God. அவர் என் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு, அந்த லவ், இதெல்லாம் இப்போ கிரீக்ல போய் விளக்கணும், அது தேவையில்லை நமக்கு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க என்ன கஷ்டத்துல இன்னைக்கு போறீங்களோ, நாளைக்கு போறீங்களோ, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகாது. ஏன்னா உங்க வாட் என்ற பிரச்சனைக்கு பின்னாடி உங்களை பாதுகாக்கிற ஒருவர் உங்க கூடவே இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. One is the presence of God, 2 is the power of God, and 3 is the protection of God. இது மூன்றும் நமக்கு தந்து நம்மை ஜெயம் கொள்ளுகிற ஒருவனாய் உருவாக்கி வணைந்து கொண்டிருக்கிறார். அதில் இந்த இங்கிலீஷ் பைபிள் சொல்ற who can separate, எல்லாம் சொல்லுங்க செப்பரேட். இந்த செப்பரேட்டை நம்ம பார்க்கும்போது அதுக்கு என்ன புரியுதுன்னா, அவர் சொன்னார் ஜோஷுவா கிட்ட 1ஆம் அதிகாரத்தில், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் அப்படின்னா நான் உன்னை விட்டு செப்பரேட் ஆக மாட்டேன்றார். அந்த செப்பரேட்டையும் அந்த வசனத்தை நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அறிவில் எப்படி பார்க்குறேன்னு என்ன பாருங்களேன். செப்பரேட்னா நம்பர் 1, நான் உங்களை ஐ வில் நெவர் லீவ் யூன்றார், விட மாட்டேன்றார். ஐ வில் நாட் லீவ் யூன்றார். அந்த லீவ் என்ற வேர்டு வருதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஐ மீன் ஒன்றா போகிறோம், ஒன்றா நடந்து போகிறோம், கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் உங்களை லீவ் பண்ணிட்டு நான் போயிட மாட்டேன்றார். ஆழமான வெளிப்பாடு. அப்படின்னா உங்கள் கூடவே வந்தேன், சில பிரச்சனைகள்லாம் வரும்போது நம்மால் சிலர் விட்டு போயிடுவான். ஆனால் நான் உங்கள் பிரச்சனை வரும்போதும்
உன்னை லீவ் பண்ண மாட்டேன்றார். நீ அந்த குழியில் நிப்ப, நான் உன்னை தாண்டி போக மாட்டேன், நான் உன்னை லீவ் பண்ண மாட்டேன். அல்லது இல்ல இப்படி சொன்னா சரியா இருக்கும். நீ முன்னேறி போகும்போது, இன்னும் கொஞ்சமா சொல்லலாம், நீ முன்னேறி போகும்போது, நீ பல பிரச்சனைகளை சந்திச்சு முன்னேறும் போது, நான் பின்தங்கி நிக்க மாட்டேன், நான் உன்னை விடாம உன் கூடவே வருவேன். இதுதான் பவுல் செப்பரேட் என்று சொல்றாரோ. இருக்கீங்களா? ஏன்னா நல்லா பாருங்க, நீங்க போவீங்க, நீங்க முன்னேறுவீங்க, சவால்களை சந்திப்பீங்க, சோதனைகள் வரும், வந்தாலும் அவர் நிக்க மாட்டார், உங்க கூடவே வருவார். எது வரைக்கும் வருவார்? உங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் நிறுத்துற வரைக்கும் உங்க கூட வருவார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சோ வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், புறக்கணிப்புகள், தனிமைகள் வரும்போதும் நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். ஐ வில் நாட் ஸ்டே பிஹைண்ட். நான் இருந்துட்டு உங்களை விட மாட்டேன்றார், நான் கூடவே வருவேன். நான் இருந்துட்டு உங்களை விட மாட்டேன், உங்க கூடவே வருவேன்றார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ஐ வில் நாட் forsake you. அந்த forsake you தான் நான், நீ பின்தங்கிட்ட, நீ உதவல, உனக்கு நிறைய பிரச்சனை வந்துடுச்சுன்னு மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கும்போது ஜிங்ஜாங் அடிக்கிறவங்க, நீ இறங்கும் போது விட்டு போயிடுவாங்க, அவங்கெல்லாம் விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன். நான் நீ தங்கினா உன்னை சேர்க்க வேண்டிய, நான் எதிர்பார்க்கிற சாம்பியனாக, ஜெயிக்கிறவனாக, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாக, ஓவர் கமராக, உன்னை குறித்து நான் நினைத்த என் நிரூபணத்தில் உன்னை உருவாக்கி முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை தாண்டி போக மாட்டேன். நான் முன்னாடி போனாலும் நான் பின்னாடி வந்தாலும் ஐ வில் நாட் ஸ்டே பிஹைண்ட் அண்ட் ஐ வில் நெவர் லீவ் யூ. நான் உன் கூட இருப்பேன் என்ற செப்பரேட் என்ற வார்த்தையை நான் புரிந்து கொள்கிறேன். ஐ வில் ப்ரொடெக்ட் யூ வித் மை பிரசன்ஸ். ஐ வில் நெவர் லீவ், I will never forsake. Hallelujah. அப்போ கைவிட மாட்டேன், புறக்கணிக்க மாட்டேன், லீவ் அல்லது செப்பரேட் என்ற வேர்டு வருதுன்னா ரெண்டு பார்ட்டியில் ஏதாவது ஒரு பார்ட்டி நகரணும். ஆமென். அப்பதான் லீவ் வரும். செப்பரேட் அப்படின்னா ரெண்டு பேர் ஒன்னா இருக்கீங்கன்னா, ரெண்டு பேர் செப்பரேட் ஆகுறாங்கன்னா யாராவது ஒருத்தர் அதை மூவ் பண்ணணும். அப்படி தானே? ஒருத்தர் போகணும், இல்லை ஒருத்தர் நிற்கணும், இல்லை ஒருத்தர் சண்டை போடணும், ஒருத்தர் பிரியணும். ஆமென். என்ன அர்த்தம் அப்படின்னா, பவுல் என்ன சொல்றார் என்பதை இந்த வசனத்தின் ஆழத்தில் புரிஞ்சுக்கிறேன். என் வாழ்க்கையில் எனக்கு எத்தனை துன்பம் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ அசைவுகள் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சாலும், எவ்வளோ அழுதாலும், அவர் என்ன ஒரு நாள் அபேண்டன் பண்ணாம என்னை அவரோட அன்பில் என்னை காத்துக்கொள்வாரு. அவர் நான் விலகினாலும் அவர் விலகாம என் கூட இருப்பார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நெவர் லீவ், நெவர் forsake. சில உபத்திரம் வந்த போது நீங்க ஆண்டவரை விட்டுக்கணும்னு நினைச்சவங்க இருக்கீங்க. சில கஷ்டங்கள் வந்தபோது இதோட சபைக்கே போகக்கூடாதுன்னு சபதம் எடுத்தவங்களாம் இருக்கீங்க. ஆனாலும் அடுத்த வாரம் வந்து உட்கார்றீங்க. அன்னைக்கு கடவுள் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறாரு. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, உங்கள் துன்பம் வரும்போதும் என் ஆண்டவர் அந்த துன்பத்தில் அவர் அன்பினால உங்களை தன் பக்கம் இழுத்து கொண்டு தான் இருக்கிறாரே தவிர உங்களை விடவே இல்லை. தட் இஸ் த லவ் ஆஃப் காட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த ஆண்டவருடைய அன்பு உங்களை அரவணைத்து, உங்களை இழுத்து, உங்களை கான்கரராக நிறைவாக கர்த்தர் நடத்துறார். அப்படின்னா ஆண்டவருடைய அன்பு இருக்கீங்களா? நல்லா கேளுங்க. ஆண்டவருடைய அன்பு லீனியர் மட்டும் அல்ல. ஆமென். நேரியல் அல்ல. நேரியல்னா ஸ்ட்ரெயிட்டா அது போகும். ஆமென். அது வளைஞ்சே கொடுக்காது. அது வேணாவா வேணாட்டி போ அப்படின்ற அன்பு என் அன்பல்ல. அது நேரியல் அன்பல்ல என்னுடைய அன்பு. அது லீனியர் அன்பல்ல என் அன்பு. என் ஆண்டவருடைய அன்பு ஆங்குலர் அன்பு. அப்படின்னா அது கோணல் உள்ள அன்பு. அதுதான் அவர் சொல்றாரு, எனக்கு உயர்வோ துரைத்தனமோ கஷ்டமோ எல்லாம் வந்து என் வாழ்க்கையில் நான் சாம்பியனா இருந்தாலும், அழைக்கப்பட்டவனா இருந்தாலும் எனக்கு அசைவுகள் இருக்கு. இருக்கீங்களா? சாம்பியனுக்கு தனிமை இருக்கு, சாம்பியன்களுக்கு போராட்டம் இருக்கு. ஜெயம் கொள்ளுகிறவர்களும் கஷ்டத்தினோட போகிறார்கள், அவர்களும் சில நேரத்தில் மனசோர்வு அடைகிறார்கள். இதெல்லாம் வரும்போது என்னுடைய அன்பு நேரலையா இருக்காது, லீனியரா இருக்காது. அது கோணல் உள்ளதாக வளைந்தும் குனிந்தும் உன்னை அரவணைத்து என் பக்கமாக இழுத்துக்கொண்டே தான் இருக்குமே தவிர என்னை விடாது. அதனால பவுல் சொல்றார், உயர்வோ தாழ்வோ துரைத்தனமோ எதுவோ இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க. ஏன்னா அவருடைய அன்பு லீனியர் மட்டுமல்ல, ஆங்குலர். ஆழங்க. நீங்க எங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? He always draws me back to himself. துன்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் உங்களை நேசிச்சு கொன்னுருவார். நீங்க அவர் கூட இருந்தீங்கன்னா. நீங்க போனாலும் அவர் போக மாட்டாராம், இருந்து உங்களை வாழ வச்சு. அதனால ஒரு நக்களோடு, ஒரு விசுவாச தைரியத்தோடு பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். நான் கொஞ்சம் அசைஞ்சிருக்கேன் ஆண்டவரே, நான் கொஞ்சம் குனிஞ்சு போயிருக்கேன், நான் நிறைய நேரம் புலம்பி இருக்கேன், நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்,
நான் சோர்வை கண்டிருக்கேன். நான் எதை செய்யக்கூடாது நினைக்கிற செய்யறேன், எதை செய்யணும்னு நினைக்கிறத செய்ய மாட்டேன், இப்படிலாம் நான் இருந்திருக்கேன். ஆனா உங்க அன்பு என்னை விட மாட்டேங்கிறது. அதை மீண்டும் மீண்டும் பக்கம் என்னை இழுத்து இருக்கீங்களா? அனுபவம் உள்ளாங்க. துன்பத்தில் நான் உம்மை தேடக்கூடாது என்று என் இதயம் சொல்லும் போது கூட எனக்கே தெரியாம உம்மை நேசிக்க வைக்கிறவங்க அன்பு என்னை அரவணைத்து நடத்தி என்னை ஜெயம் கொள்ளுகிறவனாய் நிறுத்துகிற வரைக்கும் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? So he says, I am persuaded. நான் ஒன்றை நிச்சயித்திருக்கிறேன், என்னவென்றால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எவனாலும் எதனாலும் பிரிக்கவே முடியாது. I have been loved back to him a lot. எத்தனை பேர் சொல்ல முடியும்? திரும்ப 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 எவ்வளோ வீழ்ச்சிகளிலும் அந்த அன்பு மீண்டும் அவர் பக்கமாய் இழுத்து நம்மளை ஏதோ ஒன்றாய் உருவாக்கதானே நினைக்கிறார். இந்த ஆழங்களை தான் பவுல் அங்கே சொல்லுகிறார் என்பது என்னுடைய கருத்து. முடிக்கணும், இந்த வார்த்தையோடு முடிச்சிடுறேன். ஏன்னா நான் அந்த பேசேஜிலேருந்து சொல்ல வேண்டிய ஆழத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். ரொம்ப விரிவாக்கி அதை பேசினா நீங்கள் அதன் ஆழம் புரிஞ்சிக்க மாட்டீங்க. அதனால் க்ரக்ஸாக இந்த ரோமர் 8 நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் அதை கேட்டீங்களோ? காது உள்ளவர்கள் கேட்க கடவிட்டு மீண்டும் ஒரு முறை ரீவைண்ட் பண்ணி கேளுங்க. இட் இஸ் த டெப்த் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். I don't want to repeat, so I finish. இப்போ வாழ்க்கையில் துன்பங்கள், கஷ்டங்கள் நிறைய சொல்றார், பட்டியல் கொடுக்கிறார். What are all the perils I had என்பதை அவர் சொல்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த தூரம் நடந்து வந்தவங்க எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கு? இவ்வளோ துன்பங்கள் எல்லாம் முடிச்ச பின்னாடியும் இதுக்கு மேல வழியே இல்லைன்னு சொன்ன இடத்துல கடவுள் திரும்பி எப்படியோ உங்களை அப்பா இப்போதான் ஒரு 6 ஏர் பட்டு கை தட்டு. நம்ம நினைக்கிறோம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்திலும் எவருக்கும் புரியாத விதத்தில் எல்லா மூலையும் குழப்பிட்டு திரும்ப உங்களை தூக்கி அழகா அப்படி நிக்க வச்சிடறாரு பாருங்க. சிலருக்கெல்லாம் அந்த ஜாட்சியெல்லாம் கிடையாது. இப்படி சொல்றேன், ஒரு சம்பவத்தை ஒரு கதையாய் சொன்னால் பிக்சர் இஸ் ஒர்த் 1000 வேர்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு படம் 1000 வார்த்தைக்கு சமம். ஒரு மிகப்பெரிய மியூசியம்ல ஒரு இன்டர்நேஷனல் செஸ் சாம்பியன் அவருடைய நண்பர் கூட போகிறார். போகும்போது பல படங்களை பார்த்து பார்த்து போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஆர்ட், அதை வரைந்தவர் பெயர் பட்டியல் அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே எழுதியிருக்காங்க. அந்த படத்தை பார்த்தபோது செஸ் விளையாடுறாங்க 2 பேர். அந்த படத்துக்கு அந்த வரைந்தவர் என்ன டைட்டில் போட்டிருக்காருன்னா செக் மேட், செக் வைப்பாங்க இல்லையா, அதுதான் ஆட்டம் முடிஞ்சிச்சுன்னு சொல்றது அர்த்தம். செஸ் விளையாடினவங்க ஒன்றும் செஸ்னா தெரியாதோ? பரிசுத்தவான்கள் சிலருக்கு தெரியாது. ஸோ செக்மேட் என்று டைட்டில் போட்டு அந்த பிக்சர் இருக்கு. அவர் அந்த செஸ் படத்தை பார்த்தார், மீண்டும் பார்த்தார், மீண்டும் பார்த்தார், மீண்டும் பார்த்தார், மீண்டும் பார்த்துட்டு சொன்னார், இந்த ஆர்ட் யார் பண்ணாரோ அவர்கிட்ட நான் பேசணும்னார். ஃப்ரெண்டு கேட்டார் என்ன விஷயம்னு. ஏன்னா நான் ஒரு செஸ் பிளேயர், நிறைய மேட்சஸ் ஜெயிச்சிருக்கேன். அவர் செக்குன்னு போட்டாரு, ஆனா நான் அவருக்கு சொல்றேன், ஏன்னா நான் அந்த இருக்கிற காய்களெல்லாம் நவுத்தி 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 பார்த்து தான் இவ்வளவு நேரம் அங்கே நின்று இருந்தேன். எனக்கு ஒன்று தெரிகிறது, அந்த கிங்க்கு இன்னும் ஒரு மூவ் இருக்கு. ஒன்று அவர் வரைஞ்சது தப்பு, இல்லைன்னா செஸ்ஸே அவர் தப்பா மாத்துறாரு. அதனால அவர்கிட்ட கண்டிப்பா நான் அதை சொல்ல வேண்டியிருக்கு, நீங்க போட்டுறது செக்கு கிடையாது, இன்னும் ஒரு மூவ் எங்க ராஜாவுக்கு இருக்குன்னாரு. The king has one more move. எத்தனை பேர் இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிறவர்கள் வாழ்க்கையில உபத்திரவங்கள், உயர்வு, தாழ்வு, துரைத்தனம், வருங்காலம், நிகழ்காலம், பட்டயம், பட்டினி, பசினி இதெல்லாம் வந்த போதிலும் இன்னும் நான் கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம், முடிஞ்சதுன்னு நினைச்ச போது the king always has another move. ராஜாவுக்கு இன்னும் ஒரு அசைவு இருக்கு, இன்னும் ஒரு காயவரால நகர்த்த முடியும் என்று விசுவாசிக்கிறவங்க இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? வாழ்க்கை நம்மை தூக்கி எறிந்த விதங்கள், வாழ்க்கை நமக்கு கொடுத்த அடிகள், வாழ்க்கையில நம்ம பட்ட சில நெருக்கங்கள், அலறி ஓடி இதற்கு மேல நம்ம குடும்பம் நிலைக்காதென்று அலறி கலங்கி நின்ற நேரங்கள் தாண்டி இன்னைக்கு அழகு பூத்தவர்களாய் ஆலயத்தில் வந்து அமர்ந்திருந்து கர்த்தரை துதிக்கிற பாக்கியத்தை தந்த நன்றி உள்ள ஒரு விசுவாசி இந்த சர்ச்சில் தான் ஒரு ஆமென் சொல்லியா, ஏ மை கிங்,
எங்க ராஜாவுக்கு இன்னும் ஒரு மூவ் இருக்கு. எதுவுமே நம்புறீங்க? இன்னும் ஒரு அசைவு வரும். ஹல்லேலூயா. உலகத்தில் எல்லாமே மாறி போகட்டும், செல்வங்கள் விழட்டும், எக்கானமி மாறட்டும், எல்லாம் முடிஞ்ச மாதிரி தோற்றம் அளிக்கட்டும். நான் சொல்றேங்க, சடுதியாய் தேவன் எழுந்தருளி வருவார். அவர் காருண்யத்தால் உங்களை எடை கட்டுவார், உங்களை ரீபொசிஷன் பண்ணுவார். ஏன்னா எங்க ராஜாக்கு இன்னும் ஒரு காய நகர்த்துற வல்லமை இருக்க. பைபிளில் அதை நிறைய பார்க்கிறோமே. அந்த ஆழங்கள் புரிந்துதானே பவுல் எழுதுகிறார், நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஜெயம் கொள்றனால எங்களுக்கு எந்த சோதனை வராதுன்னு சொல்ல, இதெல்லாம் வந்தாலும் அவர் அன்பை விட்டனை பிரிப்பவன். அவர் செப்பரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்னு, அவர் என்ன லீவ் பண்ண மாட்டார். ரெண்டு, என்ன forsake பண்ண மாட்டார். he will not leave me behind or let me go ahead by staying behind. இருக்கீங்களா? எங்க ராஜாவுக்கு உங்க வாழ்க்கையில் இன்னும் ஒரு அசைவு இருக்கு. ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்து செங்கடலுக்கு முன்னே நிற்கிறார். பின்னாடி சேனையின் குதிரையின் சத்தங்களும் ரதங்களின் சத்தமும் கேட்கிறது. இரு பக்கத்திலும் மலைகளும் வனாந்தரம், தப்புவதற்கும் ஓடுவதற்கும் வழி இல்லாமல் தத்தளித்து நின்ற போது ஆண்டவர் மோசை பார்த்து கேட்டார், உன் கையில் என்ன இருக்கு? இந்த செங்கடல் முன்னாடி ஒரு கோல் தான் இருக்கு. முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது எங்க ராஜாவுக்கு எப்பவுமே இன்னும் ஒரு காய் நகர்த்த இருக்குன்னு நம்புறவங்க இருக்கீங்களா? கீழ்காற்றை எனப்பி செங்கடல் ரெண்டாய் பிரித்து விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி யாருக்கும் புரியாத விதத்தில் இன்றைக்கும் பாடுகிறோமே ஒரு பாட்டு, இன்று கண்ட எகிப்தியனை இது என்றுமே என்று எங்க ராஜாவுக்கு இன்னும் ஒரு காய் நகர்த்த முடியும். பக்க சொல்லுங்க, முடிஞ்ச மாதிரி உட்காராத, ராஜா எழுந்தருளி வருவார். எனக்கு அதிலும் ரொம்ப பிடிச்சது, பவுலையும் சீலாவையும் அடித்து துன்புறுத்தி வேதனைப்படுத்தி சிறையின் உள்ளறையில் வைத்து இதோட முடிஞ்சிருவாங்கன்னு நினைச்சேன். ரெண்டு பேரும் ராத்திரி வரைக்கும் காத்திருந்தார்கள். நடுராத்திரி தாண்டும் போது பவுல் சொன்னார், என் பேரு பால், பி. உன் பேரு சைலஸ், எஸ். நான் பால், ஆமென். நான் ப்ரே பண்றேன், நீ சைலஸ், எஸ் சிங் பண்ணு. பி பாடிச்சு, எஸ் சிங் பண்ணிச்சு, சிங்கும் பிரேயிங்கும் தொடங்கிச்சு. ஆண்டவர் சொன்னாரு, யாரை திரும்ப கூப்பிட்டாரு? ஒரு பூகம்பத்தை கூப்பிட்டாருங்க, வாடா அப்படின்னு. கதையா சொன்னா நல்லா இருக்குமே. பூகம்பம் கேட்டுச்சு. என்ன ஆண்டவரை பண்ணோன்னு? இதோ அந்த பிலிப்பியர்ல ஒரு சிறைச்சாலை இருக்கு பாரு, அதை கொஞ்சம் ஷேக் பண்ணோன்னு. எப்படி தரைமட்டம் ஆக்கிற? அதெல்லாம் பண்ணாத, தரைமட்டம் ஆக்கிறாத, சங்கிலிக்கு உடனே வரை ஆட்டிட்டு வந்துருனாரு. பூகம்பம் எழுந்து வந்து, என்ன பார்த்து கதை கேட்ட, பூகம்பம் எழுந்து வந்து சங்கிலிகள் உடையிற வரைக்கும் அந்த சிறையை கொஞ்சம் வைப்ரேட் பண்ணிட்டு, உடஞ்ச போது பூகம்பம் திரும்பி போயிட்டு அன்னைக்கு ராத்திரி முடிஞ்சதுன்னு நினைச்ச பிலிப்பிய சிறைச்சாலையில் இன்னும் ஒரு காயை நகர்த்தினாரே. உங்களை பார்த்து இப்படி சொல்ல போற, நீங்க ஆமேன்னு சொல்லலாம். மை காட் ஹஸ் ஒன் மோர் மூவ். இனி வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கும் போது விசுவாசத்தோடு கர்த்தருக்காக காத்திரு, சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிறவர். சொல்லும் போது ஆமேன்னு சொல்லலாம், நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருப்பீர்கள். இன்னும் ரெண்டு சொல்லிட்டேன்னா என் வேலை முடிஞ்சு நீங்க போயிடலாம். கல்வாரி சிலுவையில் இயேசுவை கைகள் கால்களில் ஆணிகள் கடாவி ஈட்டியால் விழாவில் குத்திவிட்டு இதற்கு மேல ஒரு இயேசு என்ற ஒரு சரித்திரமே முடிச்சிடலாம் என்று நினைக்கும் போது அந்த கள்ளப்பேய்க்கு தெரியாது இன்னும் ஒரு காய் நகர்த்த இருக்கிறது. கல்லறையில் வைத்தார்கள். மூன்றாவது நாள் அதிகாலையில் என் இயேசு உயிர்த்தெழுந்தார். வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் முடிந்தது என்று நினைக்கக்கூடிய சோதனைகள் வரும்போதும் தேவனை சார்ந்து நடக்கிற வீரர்கள், நம்ம ஆளுக்கு வீரர்னா என்னன்னா 4 பேர் முன்னாடி நெஞ்ச வச்சு இப்படி நடக்கணும் அப்படின்னு. அது வீரம் இல்லை, அது கோடத்தனம். ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பி உபத்திரவத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் கர்த்தரோடு நடக்கும்போது எத்தனை பேருக்கு தெரியும், அவர் உங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றதான் இவைகளெல்லாம் பயன்படுத்துகிறார். உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களை உயர்வுக்கு பொசிஷன் பண்ணுவார். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. எங்கள் ராஜாவுக்கு இன்னும் ஒரு அசைவு இருக்குது. கரங்களை மேலே உயர்த்துவீங்களா? நீங்கள் என்ன பாதையில் போறீங்களோ எனக்கு தெரியாது. என்ன பிரச்சனையோடு நீங்கள் போராடுகிறீர்களோ எனக்கு தெரியாது. எவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் சகிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. எல்லாம் முடியும் போது, பெல் அடிக்கும் போது, யுத்தம் முடியும் போது, கிளாஸ் ரூம் க்ளோஸ் பண்ணும்போது, லாஸ்ட் பெல் அடிக்கும் போது, கடைசி காய நகர்த்தும் போது உங்களை கர்த்தர் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய்த்தான் நிறுத்துவார் என்று விசுவாசத்தில் நிற்பேன் என்று சொல்ற ஒரு விசுவாசி இந்த சர்ச்சில் இருந்து அவர் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்கள் சவால்களினுடைய கர்த்தர் உங்க கூட வருவார். உங்களுக்குள் இருக்கிற ஜெயிக்கிறவனை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். உங்க சந்ததி பலத்த ஜாதி,
அவர்கள் ஒலிவ கன்றுகள். நீங்கள் பிரகாசிப்பீர்கள். இது முடிவல்ல. இந்த சாம்பலை சிங்காரமாய் மாற்றுவார். அடுத்த உயரத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கின்றேன். எங்க குடும்பம் ஒன்னில்லாம ஆயிடுச்சு பாஸ்டர், இன்னும் ஒரு காயை கர்த்தர் நகர்த்துவார். எங்க பொருளாதாரம் செதறி போயிடுச்சு பாஸ்டர், இதற்கு மேல எங்களுக்கு மக்களை கூட சந்திக்கிற தைரியம் இல்ல, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து விட்டோம். இன்னைக்கு நான் சொல்ல வரேன், எங்க ராஜாவுக்கு இன்னும் ஒரு காயை நகர்த்த அடுத்த ஒரு சான்ஸ் வருது. ஆனா இந்த முறை உன்னை கர்த்தர் வாழ வைப்பார். இந்த வார்த்தைகளை சொல்லும் போது ஆமென் சொல்லுங்க. உயர்வோ தாழ்வோ, துரைத்தனமோ, வரும் காலமோ, நிகழ்காலமோ, இப்ப இருக்கிறதோ வரப்போகிறதோ, என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. His love is not linear. His love is angular. செதறிப்போன உங்க ஆரோக்கியத்துக்கு இன்னும் ஒரு நகர்த்து வருகிறது. அந்த ஆணி பாய்ந்த கரங்கள் இன்றைக்கு உங்களை தொடுவாராக. எல்லாரும் எங்களை தள்ளிட்டாங்க பாஸ்டர், கவலைப்படாத, அவர் இருக்கார்ல. இன்னும் ஒரு காய் நவர்த்தும் போது தள்ளினவர்களுக்கு முன்பாக உன்னை தலைக்கு மூளைக்கல்லா உயர்த்த என் தேவனால கூடும். எங்க குடும்பம் கயிறின் ஓரத்துக்கும் வந்துட்டோம் பாஸ்டர். we are at the end of the rope. கவலைப்படாதீங்க. பவுலை கூடையில வச்சு கயிறுல இறக்கி விட்டு மறுபக்கம் போன போது பவுலின் ஊழியமே வித்தியாசமாய் மாறியது போல செவரின் மறுபக்கத்தில் இன்னொரு பங்கை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். எத்தனை நம்புறீங்க? ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை அசைவாட போகிறார் உங்க குடும்பத்தில். தாமதங்களால் எல்லாம் போயிடுச்சு. டிலே. நாங்க ஜெபித்தோம், கொடுத்தோம், காத்திருந்தோம், எல்லாம் பண்ணோம் பாஸ்டர், எல்லாம் தாமதம். ஜெபம் பண்ணியும் எதுவும் நடக்கல, தாமதம். கவலைப்படாத மார்த்தாளே, கவலைப்படாத மரியாளே, இயேசு கண்டிப்பா வருவார். He has one more move. நான் உங்க கூட பேசுவேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? செங்கடல் வழி திறந்தவர். எப்பவுமே சொல்றது என்னுடைய ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ, எட்வின் கூட சொன்னாரு, அங்க தொடங்கி இஸ்ரவேலிருந்து பாபிலோன் வரைக்கும் சிறைப்பிடிக்கும் வரைக்கும் ஒரு ஜெபம் கூட கேட்கப்படாமல் எவ்ரிதிங் அகைன்ஸ்ட், எல்லாமே தங்களுக்கு விரோதமாக இருந்தது. இதுதான் கடைசி. இதோட செங்கடலை போட்டா முடிஞ்சிடும்னு ஆண்டவர் சொன்ன. இன்னும் ஒரு காய் இருக்குடா. செங்கடல் நடுவே இறங்கி வந்து தூக்கி எடுத்து ப்ரொமோஷன் கொடுத்து அதற்கு பின்பு வாழ வச்சு அழகு பார்த்த என் தேவாதி தேவனுக்கு the king has one more move. இருக்கீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சிங்கக்கெபியில் தானியேல் இப்படி சொல்லிட்டே போகலாம் பைபிளில். நான் கடினமாக உழைச்சேன் பாஸ்டர், என் உழைப்பெல்லாம் வீணாக போச்சு. இன்னும் அந்த விளையாட்டில் எங்கள் ராஜாவுக்கு இன்னும் ஒரு அசைவு இருக்கு. அந்த ஒரு அசைவில் உன்னை வாழ வச்சுட்டு போயிடுவார். நெவர் கிவ் அப். பவுல் சொல்றார், நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். பிகாஸ் இன் ஆல் திங்ஸ், இந்த பட்டியல் தரோமே, கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள், இது எல்லாத்திலும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் அதற்குள் இருப்பதனால் அவர் என்னை இவைகளினூடே பாதுகாத்து He protects me. என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டுமல்ல, என்னை இவைகள் செப்பரேட் பண்ணாம அவர் இதிலும் உங்க கூட இருந்து உங்களை குமாரனின் சாயலாக உருவாக்கி வணைந்து பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி நீங்கள் ஒருத்தரும் கடைசியில் தோற்று போனவர்களா நிற்க வைக்க மாட்டாராம். கடைசியில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கடைசி ரவுண்டில் நீங்கள் ஜெயிக்க போறீங்க. கிளாஸ் ரூம் முடிக்க போகிறாங்க, பெல் அடிக்க போகுது, நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் பிரகாசிப்பீங்க. சோர்ந்து போகாதீங்க. அடுத்த மகத்துவத்தில் கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார், உங்களை வாழ வச்சு அழகு பார்ப்பார். இந்த தாமதங்கள் எதுவும் தோல்வி அல்ல, நடந்ததெல்லாம் நன்மைக்கே. திங்ஸ் ஒர்க் பண்ண முடியாது, ஆனால் அந்த திங்ஸில் ஒர்க் பண்ணுறவர் என் கூட இருந்து அவர் வல்லமை வெளிப்படுத்தி என்னை பாதுகாத்து. எதுவுமே நம்புறீங்க? நான் கடைசியாக நான் ஜெயிக்கிறவனாக தான் இருப்பேன். பக்கத்தில் திரும்பி விசுவாச முகத்தோடு அவங்கள பார்த்து சொல்லுங்க, மாஸ்கை கொஞ்சம் கழட்டி சொல்ல பரவாயில்ல, நான் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருப்பேன். Amen. I will be a victorious man. நான் ஜெயிக்கிறவனாக இருப்பேன். Shall we stand in the presence of God? Thank you so much. Thank you Lord. ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு
வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், இதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பவுல் இப்படி சொல்றார், I have been moved. நெருக்கடிகளால் நான் அசைஞ்சு போயிருக்கேன். I have been shifted. நான் அங்கும் இங்கும் தூக்கி எறியப்பட்டிருக்கேன். வாழ்க்கையில் வந்த சில உபத்திரவங்களில் நான் கடினப்பட்டிருக்கேன். ஒரு முள் வந்த போது 3 முறை வேண்டினேன். I have suffered enough. நிறைய பாடுகள், பவுலுடைய பாடுகள் ஏராளம். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, இதிலெல்லாம் அவர் திரும்பியும் அன்பால் என்னை தன் பக்கம்தான் நினைத்து கொண்டார். ஆகையால் இந்த பட்டியலெல்லாம் கொடுத்துட்டு பவுல் ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் who can separate me? Because இவை எல்லாத்திலையும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் அவருடைய பாதுகாப்பும் என் கூட இருந்து என்ன எந்த சாயலாய் உருவாக்க நினைக்கிறாரோ அந்த ஜெயிக்கிறவனா தான் என்னை முடிப்பாரு. ரோமர் 8:30 கீழே உள்ள வசனங்களை நீங்க தியானிக்கணும். இட்ஸ் வெரி பவர்ஃபுல். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரமே இந்த வசனங்களா இருக்கும். He moved me back. He loved me back. He brought me closer to himself. என் ஆண்டவருக்கு தான் எப்பவுமே கடைசியா ஒன்றன. என்ன சாவு கூட அடிச்சிட்டாங்க, அடிச்சு தூக்கி போட்டாங்க, செத்துட்டான்னு ஆண்டவர் திருப்பி எடுப்பி அடுத்த தெருவில் நிற்க வச்சு பிரசங்கம் பண்ண வச்சாரு. My God always has another move. Hallelujah. எதுவுமே நம்புறீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீங்க ஜெயிப்பீங்க. எல்லாம் முடியும் போது நீங்க பிரகாசித்து நிற்பீங்க. 2 கரங்களை மேலே உயர்த்தும் போது நான் ஒரே ஒரு பாடலை பாடின பின்பு ஜெபராஜ் ஐயா வந்து ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. God be with us. Every hands lifted up. Thank you Jesus. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. என் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன் 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 என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி அர்ப்பணித்தேன். என் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தம் ஐயா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தம் ஐயா. கள்ளம் கபடு இல்லாம காத்து கொள்ளுங்கப்பா, கள்ளம் கபடு இல்லாமல் சொல்லுங்க. அர்ப்பணித்தே 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 எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. விசுவாசம் உள்ளவங்க கரங்களை மேல உயர்த்துங்க. முடிவுன்னு மனிதர்களும் உலகமும் உங்க வாழ்க்கை எழுதி முடிக்கும் போது கொஞ்சம் உற்று பாருங்க, எங்க ராஜாவுக்கு இன்னும் ஒரு நகர்வு இருக்கு, இன்னும் ஒரு அசைவு இருக்கு, இன்னும் ஒரு மூவ் இருக்கு. ஆனா இந்த முறை எங்க ராஜா
அசைவை ஏற்படுத்தும் போது நீங்க எழுந்து பவுலை போல சொல்லுவீர்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் nothing. Who will separate? Nothing will separate. இன்னொரு முறை, who will separate? Nothing will separate. Why? Because he loves me. He loves me back. He loves me back. கஷ்டப்பட்டு அசஞ்சு நிற்பேன், அவர் என்னை நேசித்து திரும்ப சேர்ப்பார். He loves me back. He loves me back. He loves me back. And so I can declare, who and nothing. Who can separate me? Nothing can separate me because he loves me too much. ஜெபிப்போம். ஆமென். கர்த்தாவே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் தந்ததான நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் எங்களை விட்டு பிரியாமல் எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வெற்றியாளர்களாய் மாற்றுகிறீரே. இந்த காலை வேளை இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட அத்தனை பேர் மேலும் உடைய தெய்வீக வல்லமை இன்றைக்கு கடந்து வருவதாக. எந்த சூழ்நிலை இருந்தாலும் இவர்களை விட்டு பிரிய மாட்டேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே எல்லா பகுதியிலும் வெற்றியாளர்களாய் மாற்றுவீராக, ஜெயமுள்ளவர்களாக மாற்றுவீராக. எங்கெல்லாம் தோல்வியில் இருக்கிறார்களோ அந்த இடத்துல ஒரு வெற்றியை தருவீராக. ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி பவுல் சொன்ன அத்தனை காரியங்களில் அந்த எந்த காரியத்தில் இருந்தாலும் உடைய பிள்ளைகளின் வெற்றி பெற செய்வனமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் முன்பதாக உடைய தலையை ஆண்டவரை நிமிர பண்ணுவீராக. இன்னொரு அசைவை நீர்கள் காண உதவி செய்வீராக. குடும்பங்களிலே, வேலை இடங்களிலே, நம்முடைய பொருளாதாரத்தில் நீர் செய்ய போகிற அடுத்த அசைவுகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவீராக. உங்க மகத்துவமான செயல் செங்கடல் மத்தியிலே செய்தது போல ஆண்டவரே அப்பா, சிங்க கெபிலே செய்தது போல, தீச்சூளையிலே செய்தது போல, உடைய தாசர்களுக்கு செய்தது போல எங்களுக்கு நீ செய்வீராக. இந்த சத்தத்தை கேட்ட அத்தனை குடும்பங்களிலே உம்முடைய ராஜாவுடைய இன்னொரு அசைவு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை அனுபவமாய் வாழ்க்கையில மாறட்டும், அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போதே குடும்பங்களிலே உம்முடைய தெய்வீக அசைவுகளை கண்கூடாக பார்க்க உதவி செய்வீராகப்பா. அந்த கிருபையும் பேலனும் உடைய பிள்ளைகளை தேற்றட்டும். உங்க தேவ கரம் கூட இருக்கட்டும். அதே மாதிரி ஆண்டவர் பவுல் சொன்னது போல நாங்கள் ஆண்டவர் அப்பா உம்முடைய உமக்கு முன்பதாக நாங்கள் அறிக்கையிடத்தக்கதாய் எங்களை ஒரு வெற்றியாளர்களாய் நடத்த வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்ட இந்த இடத்துல வந்து ஆராதனையில் கலந்து கொண்ட அத்தனை பேர் மேலும் உடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக, வெற்றியாளருடைய ஒரு அபிஷேகம் கடந்து வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதாகாலம் வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.